நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன். தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தனந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தனந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதி அறிவியல் ஆளுமையுடன் சந்திப்பு. சிறப்பு விருந்தினர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் C சேகர் அவர்களுடன் நேர்காணல். அனுபவ நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மற்றும் பயோசென்சார் விஞ்ஞானியுமான டாக்டர் சேகர் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய தேடல்கள் தொடர்ந்துட்டே இருந்தது. விக்கிபீடியாவில் இந்த கெமிக்கல் பற்றி பார்க்கும்போது தெரிஞ்சது, நம்மளுடைய இந்தியர்கள் வருடங்களுக்கு முன்னால் 1000க்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு முன்னால் மனநலம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த நெருஞ்சி முள் செடி அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய வெல்வெட் சீட் பிளான்ட்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. பொட்டானிக்கல் நேம் மக்கூனா புரிரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்தியர்கள். இது பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போது ஒரு கேள்வி எழுந்தது, அதில் என்ன கெமிக்கல் இருக்கும்,
என்ன பயோகெமிக்கல் இருக்கும், அது எப்படி வந்து இந்த மனநலத்தையோ இல்லது நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ குணப்படுத்துதுன்னு பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் எங்ககிட்ட சென்சார் இருந்ததுனால அந்த செடியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இலையை பறித்து அப்புறம் விதையும் பறிச்சுட்டு வந்து அதை ரெண்டையும் லேபில் அரைச்சி அதிலிருந்து சாறு தயாரித்து அதில் வந்து நம்ம லேபில் உருவாக்கின சென்சாரில் பயன்படுத்தி கெமிக்கல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. அதில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விதையில் ஒரு அளவு இருக்குது, இலையில் ஒரு அளவு இருக்குது. அதனால தானே என்னவோ நம்ம சித்த மருத்துவமாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் மருத்துவங்களில், பரம்பரை மருத்துவங்களில் ஒரு சில நோய்களுக்கு வேரை கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல பூவை கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல இலை சாறு கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல பட்டையை எடுத்து பவுடர் ஆக்கி கொடுப்பாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லா இடத்துலையும் அந்த கெமிக்கலோடைய அளவு ஒரே மாதிரி இருக்காது, மாறுன்றது அப்போ யோசித்தோம். இந்திய மருத்துவத்துக்கு தற்கால ஆராய்ச்சிகள் மூலமாக அறிவியல் ஆதாரங்கள் சமீபத்தில் இந்த கபசுர குடிநீரை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம். ஒரு லாங் டேர்ம் கோல் அல்லது ஒரு எதிர்கால திட்டம் என்னென்னா, ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க நிறைய. நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய மருந்துகளை, நம்மளுடைய இயற்கை மருந்துகளை ஆராயணும், அதில் இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற பொருட்களுடைய வேதியியல் தன்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த மருந்துகளை வந்து அறிவியல் படுத்த முடியும், உலக அளவில் கொண்டு போக முடியும். இப்போ என்ன ஜென்ரேஷன், இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, இதை போய் சாப்பிட்டுட்டு அரைச்சி வேக வச்சு கஷாயம் எடுத்து அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. அதை மாற்றுறதுக்கு வந்து கண்டிப்பாக இது உங்கள் துறையில் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இந்திய மருத்துவத்துக்கு ஆதாரங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதே மாதிரி அதுக்கான உண்மையான என்ன நடக்கின்றது உடலிலே என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு சொல்லிக்கொண்டே வரும்போதே கபசுர குடிநீரை பற்றி சொன்னீர்கள், மக்களுடைய இம்யூனிட்டி, கோவிட் அதை பற்றியும் சொல்லிவிட்டீர்கள். இப்போது ஒரு அறிவியல் ஆளுமைக்கும் எதிர்கால திட்டங்கள் இருக்கும், ஒரு கனவுகள் இருக்கும். நம்ம முதல் சொன்ன மாதிரி 20 இந்தியா அப்படி இருக்கும்னு சொன்ன மாதிரி, அப்போ ஒரு அறிவியல் ஆளுமைக்கும் நம்ம நாட்டில் இது இருக்கணும், நம்ம ஃபீல்டில் இது தான் பண்ணணும், இப்படி இருக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. உலக அளவில் பார்த்தோன்னா நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கை, குறிப்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள் வர்றதா இருக்கட்டும், ஆராய்ச்சியில் ஈடுபடுற மாணவர்கள், விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கை, அதோட டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து எல்லா துறையிலையும் இருக்கிறோம். இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசன், நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும், வாணிகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கிறோம். குறிப்பாக எங்கள் துறையில் ஒன்று வந்தால் நல்ல ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்கும், நானோ டெக்னாலஜி இருக்கிறாங்க, பயாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே தனித்தனி அவங்களோடைய தனித்தனி துறையில் அவங்க நல்ல நிபுணர்களாகவும் நல்ல ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து இவங்களுடைய அறிவுகளை வந்து தேவைப்படுற இடங்கள்லாம் இணைச்சி இந்த இன்டர்டிசிப்ளினரி அல்லது டிரான்ஸ்டிசிப்ளினரின்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப அவசியம். ஒன்றா சேர்த்து அப்போ தான் ஒரு புதிய ஒரு கருவியோ புதிய கண்டுபிடிப்போ ஒரு புதிய கருத்துருவோ உருவாகும்போது மக்களுக்கு நேரடியாக பயனுள்ளதாக இருக்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்ம செய்கிற அதாவது ஆய்வுகள் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கம் இருக்கணும், சமுதாயத்துக்கு பயன்படணுன்ற கலாச்சாரத்தை மாணவர்கள்கிட்ட, ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய உண்மையான நோக்கம். அதை செஞ்சிட்டோம்னா ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஆராய்ச்சின்னு ஆரம்பிக்கும்போது எல்லாம் பண்ணணும். இந்த ஆராய்ச்சி சமுதாயத்துக்கு, நம்மளுடைய நாட்டுக்கு, குறிப்பாக உலகத்துக்கு, இயற்கைக்கு, நம்மளுடைய பூமிக்கு என்ன வகையில் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு ஆராய்ச்சி, நமக்கு நல்லது நடக்குது, நமக்கு அதே நேரத்தில் சமுதாயத்துடைய பயன், அதை வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அறிவியல் என்பது ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர்லேருந்து இசட் ஃபார் ஜுவாலஜி, A to Z ஆக இருந்தாலும் அந்த அத்தனை பேரும் ஒரு துறைகளும் ஒன்று இணைந்து சமுதாயத்துக்காக பாடுபடணுன்னீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் தான். எவ்வளவோ துறைகளில் மாறி மாறி வந்து எல்லா துறைகளுடைய அனுபவங்களும் உங்களுக்கு பெற்று நீங்கள் எல்லோரும் ஒன்று இணையணும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்து மக்களை அறிவியல் மனப்பான்மை வந்து அடையணும், அவங்க எதுவெல்லாம் ஆராய்ச்சி செய்து அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அவங்களுடைய அறிவியல் மனப்பான்மை வேணும்னு சொன்னீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான இருப்போம். கடைசியாக ஒன்று, இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களை பற்றி ஒரு 25 ஆண்டுகளுடைய உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க.
இந்த நிகழ்ச்சி பேர் அனுபவம். இந்த நிகழ்ச்சி வந்து அனுபவம் மிக்க வயோதிகர்களுக்கு தான் அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? உங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக, உங்களுடைய அனுபவம் மூலமாக, உங்களை விட பெரியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவியல் செய்தி என்ன? உண்மையிலே இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைய முதியவர்கள், பல நல்ல அனுபவசாலிகள், அவர்களுடைய பங்களிப்பு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். எந்த நாடுகளெல்லாம் முதியோர்களுக்கு மதிப்பளித்தார்களோ, முதியோர்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்களோ, அவர்களுடைய அனுபவத்தை ஆதாரமாக கொண்டு செயல்பட்டார்களோ, அந்த நாடுகளெல்லாம் நன்றாக வளர்ந்திருக்கின்றன என்பதை நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன். குறிப்பாக ஜப்பான் எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க. அவங்க பெரியவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அது யாராக இருக்கட்டும், என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வயசானவங்க ரோட்டில் போனாலே ஒரு வணக்கம், ஏதாவது உங்களுக்கு நான் உதவி பண்ணணுமா அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் கேட்கறதுக்கு அந்த பசங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை வந்து இங்கே உருவாக்கணும். அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து கண்டிப்பாக இங்கே வரணுங்கிறது ஒரு கருத்து. அதே நேரத்தில் பெரியவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது பெரிய எதிர்பார்ப்புகள்ன்றது நான் சொல்கிறது வந்து பொருட்கள் சார்ந்ததல்ல. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகள் தான் ஒரு ஆதாரம். நமக்கு எந்த ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அப்போது புக்கு கிடையாது, டிவி கிடையாது, எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. ஒன்று தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கணும், இல்லை அத்தை மாமா சொல்லி கொடுக்கணும், இல்லை அதிகபட்சம் ஆசிரியர்கள் சொல்லி தரணும். ரொம்ப ஓரளவுக்கு வசதியானவங்களுக்கு புக்கு, ரேடியோ, டிவி அப்படி இருந்த காலம் அது. அதனால் பெரும்பாலும் அந்த குழந்தைகள் எல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட நெருக்கமாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பேசுனாங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இன்றைய காலகட்டம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. வர குழந்தைகள் வந்து நம்மளை விட, என்னை விட என் பையன் புத்திசாலியாக இருக்கிறான். நான் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குறவங்க நிறைய வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறான், நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியுது, அவனுடைய உலகத்தே அவன் இருக்கிறான், அந்த பொண்ணும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அதனால் குறைஞ்சி போச்சு. தேவைன்னா தான் நம்மக்கிட்ட நம்ம பேரன் வருவான், பேத்தி வருவாங்க, அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடுது. எமோஷனல் கம்ஃபர்ட்டாக இருக்கும், பொருள் சார்ந்ததாக இருக்கும், கிடைச்சிடுது. அதனால் நம்மளும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க வரணும் இதுங்கிறத குறைச்சிக்கிட்டு வேற வகையான என்ன செய்ய முடியுமோ, அதுதான் இந்த போட்காஸ்டிங் பண்ணுறது. அவங்க எப்போ பார்த்தாலும் கையில் 24 மணி நேரம் ஃபோனை வச்சுட்டு அடையிறாங்க. நாமளும் அவங்க மூலமாக, டிஜிட்டல் மூலமாக அவங்ககிட்ட போவோம். அதுதான் சொல்ல வரேன் நான். அது மாதிரி அவங்கள வந்து அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் குறைஞ்சி போச்சு. அதுதான் நிதர்சனம். அது வந்து தப்பு கிடையாது, இன்றைய குழந்தைகளுடைய தப்பு கிடையாது, அது இயற்கை, அதுதான் வளர்ச்சி. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்மளை தயார்படுத்திக்கணும், ஃபோனை பயன்படுத்த தயார்படுத்திக்கணும். நமக்கு என்னென்ன ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணிக்கணும். அவன் குழந்தை அவன் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான்னா நம்ம தாத்தாஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுப்போம், நம்ம பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுப்போம். உனக்கு என்ன சந்தோஷம், இன்னைக்கு என்ன கஷ்டம், அதை சொல்லு, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து அந்த மனதளவில் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்கன்னது இந்த ஆஸ்பெக்டில் தான் சொன்னேன். நம்மளே நம்ம தயார்படுத்திக்கணும். அருமையாக சொன்னீங்க. இந்த அனுபவ நிகழ்ச்சிக்கு இதுதான் தேவை. ரொம்ப அருமையாக உங்கள்கிட்ட முத்தாய்ப்பு நல்லா இருக்குது. எங்கள் நேயர்களுக்காக இத்தனை நேரம் நீங்கள் செலவிட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அழகப்பா சமுதாய வானொலி நிலையத்திற்கும் மீண்டும் மீண்டும் உங்களை, குறிப்பாக முதியோர்களை சந்திக்க வேண்டும், நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.